அம்மா பாலா எல்லாரும் சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. அவங்க ராஜராஜேஸ்வரி, பாலா திரிபுர சுந்தரி, நாங்கெல்லாம் ஸ்ரீவித்யா பண்றவங்க. அதனால आवाहयामि हम देवी गां त्वां त्रैलोक्यमातरं स्मरणमात्रेण सर्वपापप्रणाशनं त्वं देवी तं जगन्माता त्वमेवासि वसुन्धरा गायत्री तं च सावित्री गंगा तं च सरस्वती आगच्छ देवी कल्याणी शुभां पूजां गृहाण च वत्सेन सहितां त्वापि देवीमावाहयाम्यहं सुरभि नमः आवाहयामि ओम गुरवे सर्वलोकानां षजे भवरोगिणां ध्येये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः शिवाभ्यां नमः शिव शिव शम्भोराज्ञा प्रवर्तमानस्य अद्य ब्रह्मणः द्वितीयपरार्धे श्वेतपराः कल्पे विश्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कल्पे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरो दक्षिणे पार्श्वे शकाब्दे अस्मिन्वर्तमाने व्यवहारिके प्रभवादिनं संवत्सराणां मध्ये मङ्गलकर विश्वावसनापसंवत्सरे दक्षिणायने वर्षऋतौ सिंहमासे शुक्लपक्षे प्रथमायां परिधि பாத்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு. கோசாலையில் பார்த்து அந்த பசுவோட ஒவ்வொரு பகுதியும் என்னென்ன இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கோம். அடுத்து நமக்கு தாய்ப்பாலுக்கு பிற்பாடு பாலை கொடுத்து வளர்த்தது தாய் வந்து பசு தான். அது ஒரு முக்கியம். அதனால அம்மாவை எப்படி நம்ம போட்டுருவோமோ பாதுகாப்போம், அது போல் பசுவும் பாதுகாக்கிறது நம்ம கல்ச்சரில் இருக்குது. கிராமங்கள்லாம் குழந்தை பால்னு சொல்லி சொன்னால் பைசா வாங்க மாட்டாங்க. எல்லா வீடும் பசு இருக்கும், ஃப்ரீயாக பால் கொடுப்பாங்க. அது அந்த காலத்தில் சொல்ல முடியாது. அதனால நம்ம தேசத்தில் இந்த பசுவை தெய்வமாக வணங்கிட்டு இருக்கு. ஆக்கிரமத்தில் ஒரு 28 பசுக்கள் கண்ணுக்குட்டியெல்லாம் சரி ஒரு 30 இருக்கு. டெய்லி பராமரிக்கிறாங்க. யாருக்கெல்லாம் அப்படி எண்ணம் இருக்கோ வாய்ப்பு இருக்கோ அதுங்களுக்கு தீனியா மற்றதா அதுங்களுக்கு கொடுக்குற பொருள்களை பண்ணணும்னா அதுக்காக பண்ணலாம். அதனால தான் பசுவை நாம் தெய்வமாக வணங்குறது. அதை வந்து வேறு எதுக்கும் கடைசி காலத்துக்கு கொண்டு போய் விட்டுடக்கூடாது. இருக்க வரைக்கும் பராமரித்து அதை நம்ம இப்போ நம்ம அம்மா வந்து அவங்க பயன்படலைன்னா என்ன விட்டுடுவோமா இல்லை, அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதனால பசுவை பராமரிக்கிறது வேறு மாதிரி சொல்கிறது இல்லை. கசாப் கடைக்கெல்லாம் கொண்டு விடக்கூடாது, விடுறது இல்லை. அது நமக்கு வந்து பாவம்னு நினைக்கிறோம். அதெல்லாம் இந்த பசு பராமரிப்பு தேசம் முழுக்க दिव्यगन्धां धारयामि अन्नशोभेन्द्राकुम्भं समर्पयामि अक्षतां सुरस्रेते कुङ्कुमाकाशशोभिताः मया निवेदिता भक्त्या गृहाण परमेश्वरी सुरभि नमः अक्षतां समर्पयामि सुरभि नमः. இன்று நம்ம ஆல்பா மைண்ட் பவர் சார்பில் நம்ம சாந்தக்னி இங்கே நடந்துட்டு இருக்க தேனியில் இன்று ஒரு சிறப்பான நாள். 3வது நாள் நம்ம ப்ரோக்ராம் முடிக்கிற அன்னைக்கு திரு முருகேசன் அவர்களும் திரு தாமரை செல்வி இந்த தம்பதியினர் இந்த கோசாலைக்கு, இந்த ஆசிரமத்துடைய கோசாலைக்கு இந்த பசுமாட்டையும் கண்ணுக்குட்டியும் தானமாக கொடுத்துருக்காங்க. அது முக்கியமாக நம்ம ஆல்பா சித்தர்கள் முன்னிலையில் நம்ம ப்ரோக்ராம் நடக்கும்போது நம்ம கொடுத்துருக்கோங்கிறது ரொம்ப பெரிய மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். இந்த பசுமாட்டுக்கு நம்ம பேர் வச்சுருக்கோம் ராஜராஜேஸ்வரின்னு, கண்ணுக்குட்டிக்கு பாலா திரிபுர சுந்தரின்னு பேர் வச்சுருக்கோம். நம்ம நிறைய பேர் ஸ்ரீவித்யா பண்ணுறவங்க, அதனால நம்ம அம்மா மகள் அப்படிங்கிற முறையில் இந்த பெயர்களை வச்சுருக்கோம். ஸோ மிக்க நன்றி உங்களுக்கு. நமக்கு எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். கோமாதாக்கு ராஜராஜேஸ்வரி
கை தட்டுங்க. ஆடாது